இது ஃப்ரைடே மார்னிங் டிஃபனுக்கு இன்றைக்கி சப்பாத்தி சன்னா கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு சுண்டலை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே சன்னா கிரேவி செஞ்சதுக்கு அப்புறமா தான் சப்பாத்தி வந்து போட போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து 8 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டே கிரேவி ரெடி பண்ணிடலான்னு கிரேவியை தான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன். அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ஃபஸ்ட்டே வெட்டி வச்சுக்கிட்டேன். கிரேவிக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அப்புறம் வேக வச்ச சுண்டலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு 10லேருந்து 20 சுண்டலை வந்து தனியாக அரைச்சி போட்டோம்னா கிரேவி கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். கிரேவி ரெடி ஆகிறதுக்கு எப்படியுமே ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதனால் வந்து சைடு பை சைடு சப்பாத்தியை போட்டு எடுத்துட்டாலும் வேகமாக வந்து சப்பாத்தியை வந்து திரட்டி கல்லில் வந்து வேகமாக போட்டு எடுத்துட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் கரெக்டாக 8 மணிக்கெலாம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்கள வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் பொறுமையாக நான் வந்து 2 சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். பாப்பா சப்பாத்திலாம் சாப்பிட்டுக்கிட மாட்டா. அவளுக்காக ராகி கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவள் இன்னும் எந்திக்கவே இல்லை. ராத்திரி 11:30க்கு தூங்குறா. அதனால் காலையில் 8:30 மணிக்கு மேலே தான் வந்து எழுந்திருக்கிறா. சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மணி பிளான்ட்டுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு விளாக்ல பார்க்கலாம். பாய்.